வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது StarSat எக்ஸ்ட்ரீம் FTA பாக்ஸோட அன்பாக்ஸ் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் StarSat ப்ரைம் ஃப்ரீ 2 இயர் செட்டப் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ லிங்க் ஐ பட்டனு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டு போய் பார்க்கலாம். இந்த StarSat எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் போஸ்ட்டில் வந்திருக்கனால நிறையா அடி வாங்கியிருக்கு. ஸோ பேக்கேஜ் மோசமாக இருக்குது. பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் StarSat எக்ஸ்ட்ரீம் செட்டப் பாக்ஸ் வருது. அளவு பார்த்தா கையகலம் தான் வருது. இதை ஓரமாக வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து வர்ற பேப்பரில் யூசர் கைடும் பேரண்டி கார்டும் ஒன்றா இருக்குது. இதில் ரிமோட் கண்ட்ரோலை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுனும் செட்டிங்ஸில் என்னென்ன பண்ணலாம்ன்றதும் சொல்லியிருக்காங்க. அடுத்து செட்டப் பாக்ஸோட பவர் அடாப்டர், அடுத்து HD சேனல்ஸ் பார்க்குறதுக்கான HDMI கேபிள், அடுத்து செட்டப் பாக்ஸ் தொங்க விடுறதுக்கான பிளாஸ்டிக் வால் மவுண்ட், அடுத்து செட்டப் பாக்ஸோட ரிமோட் கண்ட்ரோல். ரொம்ப நார்மலான பேசிக்கான ரிமோட் கண்ட்ரோல் தான். அடுத்து வர்றது IR எக்ஸ்டென்ஷன் கேபிள். இதில் சேனலுக்கான டிஸ்பிளேவும் இதில் தான் வரும். ரிமோட் கண்ட்ரோல் சென்சாரும் இதில் தான் இருக்கும். அடுத்து செட்டப் பாக்ஸை பார்க்கலாம். ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக இருக்குது. மேலே ஹீட் வெளியேற ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரெண்டு பக்கமும் இன்புட் சாக்கெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. LNPயில் வர்ற சேட்டலைட் சிக்னல்ஸை இதில் கொடுக்கணும். இது டியூனர். அடுத்து USB போர்ட், அதுக்கடுத்து HDMI போர்ட், அதுக்கடுத்து AV கன்வெர்ட்டர் போர்ட். மறுபக்கம் மேலே வர்றது பவர் இன்புட், ரெண்டாவது IR எக்ஸ்டென்ஷன் கேபிள் மட்டர் போர்ட், மூணாவது USB, நாலாவது RS-232 போர்ட். சாதாரணமாக இது யூஸ் ஆகாது, ரிப்பேரின் போது தான் இது தேவைப்படும். இது செட்டப் பாக்ஸ் வால் மவுண்ட்டு. ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இதை சவரில் ஆணியை வச்சு அரைஞ்சிட்டு இதில் வந்து செட்டப் பாக்ஸை தொங்க விட்டுக்கலாம். செட்டப் பாக்ஸ் டிவி முன்னாடி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. IR எக்ஸ்டென்ஷன் கேபிள் போட்டு முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். அதிலே டிஸ்பிளேயும் வந்துடும். அதில் டபுள் சைட் டேப் ஒட்டி டிவிக்கு முன்னாடி ஒட்டிட்டோம்னா அதில் IR சென்சாரும் ஒர்க் ஆகிக்கிறோம், டிஸ்பிளேவும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம். IR எக்ஸ்டென்ஷன் கேபிளில் இப்படி தான் டிஸ்பிளே வரும். செட்டப் பாக்ஸில் எல்லா வயரும் வந்து நம்ம மாட்டியாச்சு. பவர், IR எக்ஸ்டென்ஷன் கேபிள், HDMI, சேட்டலைட் சிக்னல் இன்புட் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ செட்டப் பாக்ஸ் டிஸ்பிளேவை டிவியில் பார்க்கலாம். இது FTA செட்டப் பாக்ஸ். ஸோ ஃப்ரீ 2 இயர் சேனல்ஸ் மட்டும்தான் நம்ம டிவியில் பார்க்க முடியும். இதில் C பேண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40க்கு மேற்பட்ட சேனல்கள், தமிழ் சேனல்களை வந்து நீங்கள் அந்த டிவியில் பார்க்கலாம். அதுபோக நிறைய ஹிந்தி சேனல்ஸ் ஃப்ரீயாக வருது. வெளிநாட்டு சேனல்களும் நிறையா இருக்குது. இந்த செட்டப் பாக்ஸில் IPTV, யூடியூப் வீடியோஸ்லாம் நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செட்டப் பாக்ஸோட செட்டிங்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம். இது நார்மலான செட்டிங்ஸ் தான், ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. இதில் இருக்க USBயில் 3G டேங்கிளும் Wi-Fi டேங்கிளும் சப்போர்ட் பண்ணும். அப்புறம் இதில் வீடியோ, ஆடியோ, ஃபோட்டோ எல்லாமே வந்து மீடியா பிளேயரை யூஸ் பண்ணி பார்க்கலாம்.
பிளைண்ட் ஸ்கேன் யூஸ் பண்ணி இதில் இருக்க சேட்டலைட் சிக்னல்ஸ் ஃபுல்லாமே நம்ம சேனல்ஸ் ஃபுல்லாக வெளிநாட்டு சேனல் எல்லா சேனலுமே இதில் வந்து ரிசீவ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கும் மேலே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.